அடிக்கிற வெயிலில் டயட்டும் ஒர்க் அவுட்டும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் வரும் பாருங்கள். வெயிலுக்கு நல்லா சாப்பிடும்போது ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபீலே பண்ண மாட்டீங்க. ஐஸ்கிரீமுக்கே டஃப் கொடுக்குற ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுதான் நுங்கு புட்டிங். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கு, கோக்னட் மில்க்கு, அகர் அகர் பவுடரு, ஹனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுங்க. பாத்திரத்தில் கோக்னட் மில்க்கும் அகர் அகரையும் கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். 10 to 15 மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும். அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஜார் எடுங்க. ஜாரில் நுங்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆறினதுக்கப்புறம் அதை இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அணியும் அதில் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க. ஒரு பவுல் எடுங்க. நம்ம அரைச்சி வச்சதை அந்த பவுலில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வைங்க. ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நுங்கு உங்கள் பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகரகர் உங்களோட ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு நல்லது. ஓவரால் சுகர் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்லது. உங்கள் டயட்டே டிஸ்டர்ப் ஆகாது. இதோட ஃபுல் டீட்டெயில் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். படித்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருப்பாங்களே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன் சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது இந்த சம்மருக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு அவங்களுக்கு இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணி விட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட சொல்லுங்கள். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.